உலோகங்களின் தாக்குதிறன். இங்கு நடைபெறுவதை எம்மால் அறிய முடிகிறதா? அன்றாட வாழ்வில் இடம்பெறும் இவை உலோகங்களின் வெவ்வேறு தாக்கங்களாகும். இவை பற்றி நாம் மேலும் அறிவோம். உலோகங்கள் பின்வரும் 4 வகையான தாக்கங்களை காட்டுகின்றன. 1. வளியுடனான தாக்கம். 2. நீருடனான தாக்கம். 3. அமிலங்களுடனான தாக்கம். 4. உப்புகளுடனான தாக்கம். உலோகங்களின் வளியுடனான தாக்கம். மக்னீசியம் வளியுடன் தாக்கம். மாணவர்களே, நாம் இப்போது மக்னீசிய நாடாவின் வளியுடனான தாக்கத்தை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். வளியுடனான தாக்கம் எனும்போது மக்னீசிய நாடா வளியில் உள்ள ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து மக்னீசியம் ஒட்சைட்டை கொடுக்கின்றது. இங்கு ஒட்சிசனானது தனியான வாயு சாடியினுள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது மக்னீசிய நாடா எரியூட்டப்பட்டு ஒட்சிசன் கொண்ட வாயு சாடியினுள் செலுத்தப்படுகின்றது. மிக பிரகாசமாக எரிவதை நாம் காண்கின்றோம். விளைவாக மக்னீசியம் ஒட்சைட்டு உண்டாகிறது. மக்னீசியம் ஒட்சைட்டு உண்டாவதை நாம் இங்கு காண்கின்றோம். நாம் இப்போது மக்னீசியம் வளியில் எரிந்ததை அவதானித்தோம். இதில் மக்னீசியம் வளியில் உள்ள ஒட்சிசனுடன் சேர்ந்து மக்னீசியம் ஒட்சைட்டை தோற்றுவித்தது. மக்னீசியம் சக ஒட்சிசன் விளைவு மக்னீசியம் ஒட்சைட்டு. 2 Mg சக O2 விளைவு 2 MgO. மக்னீசியம் சாதாரண நிலையில் வளியுடன் மெதுவாக தாக்கம் அடைந்து வெண்ணிற மக்னீசியம் ஒட்சைட்டை உருவாக்கும். இது படையாக படிந்திருக்கும். மக்னீசியத்தை எரிக்கும் போது இப்படையை அகற்றுவதற்காக மேற்பரப்பை உரோஞ்ச வேண்டும். சோடியத்தின் வளியுடன் தாக்கம். நாம் இப்போது சோடியம் வளியில் எரிந்ததை அவதானித்தோம். இதில் சோடியம் வளியில் உள்ள ஒட்சிசனுடன் சேர்ந்து சோடியம் ஒட்சைட்டை தோற்றுவித்தது. சோடியம் சக ஒட்சிசன் விளைவு சோடியம் ஒட்சைட்டு. 4 Na சக O2 விளைவு 2 Na2O. சோடியம் வளியுடன் வேகமாக தாக்கம் அடையும். தாக்கத்தின் போது உருகி திரவமாவதுடன் வெண்ணிற
சோடியம் ஒட்சைட்டை தரும். நாகம் Zn, இரும்பு Fe, செப்பு Cu போன்ற உலோகங்கள் வளியில் வெப்பமேற்றும் போது மேற்பரப்பு மங்கும். நீண்ட நேரம் வெப்பமேற்றும் போது ஒட்சைட்டாக மாறும். 2 Zn சக O2 விளைவு 2 ZnO. 4 Fe சக 3 O2 விளைவு 2 Fe2O3. 2 Cu சக O2 விளைவு 2 CuO. வெள்ளி Ag, பிளாட்டினம் Pt, பொன் Au போன்ற உலோகங்கள் வளியில் கடுமையாக வெப்பமேற்றினாலும் அவை ஒட்சைட்டுகளை உருவாக்குவதில்லை. இதிலிருந்து வெவ்வேறு உலோகங்கள் வளியுடன் வெவ்வேறான தாக்கங்களை காட்டும் எனவும், உலோகங்கள் வளியுடன் தாக்கமடையும் போது உலோக ஒட்சைட்டுகளை உருவாக்கும் எனவும் நாம் அறியலாம். இப்போது நாம் முதலாம் கூட்ட உலோகத்தின் தாக்கங்களை அவதானிக்கப் போகின்றோம். முதலாவதாக லிதியம். லிதியம் நீரில் போடப்படுகிறது. இரண்டாவதாக சோடியம். சிறுதுண்டு சோடியத்தை நீரில் போடப்படுகிறது. சோடியமானது முட்டுப்படுகின்ற இடங்களில் வெடித்து எரிவதை நாம் இங்கு காண்கின்றோம். இப்பொழுது வெடித்ததை நாங்கள் மெதுவான இயக்கத்தில் காணலாம். சோடிய துண்டொன்றின் மீது சிறு துளி நீர் விடப்படுகிறது. அப்போது நடைபெறுவது என்ன? சோடியம் சடுதியாக வெடித்து சிதறுகிறது. அடுத்ததாக நாங்கள் ஒரு பெரிய துண்டு சோடியத்தை நீரில் போடுவோம். மூன்றாவதாக பொட்டாசியம். நான்காவதாக ருபீடியம். இப்பொழுது பெரிய துண்டு ருபீடியத்தை நாங்கள் நீரில் போடுவோம். ஐந்தாவதாக சீசியம். பெரிய துண்டு சீசியத்தை பயன்படுத்துவோம். இறுதியாக பிரான்சியம். துரதிர்ஷ்டவசமாக பிரான்சியத்தினுடைய தாக்கம் ஒரு கற்பனை தாக்கமாகவே இங்கு தரப்படுகிறது. காரணம், பிரான்சியம் ஒரு சமதானியாகும். 22 நிமிடங்களிலேயே அதனுடைய வாழ்க்கை நிறைவு பெறும். கூட்டம் ஒன்றினைச் சேர்ந்த மூலகங்களின் நீருடனான தாக்கங்கள் இவையாகும். இவை பற்றி நாம் மேலும் அறிவோம். உலோகங்கள் பின்வரும் 4 வகையான தாக்கங்களை காட்டுகின்றன. வளியுடனான தாக்கம், நீருடனான தாக்கம், அமிலங்களுடனான தாக்கம், உப்புகளுடனான தாக்கம். சோடியத்தின் நீருடனான தாக்கம்.
மாணவர்களே, நாம் இப்போது சோடியத்தின் நீருடனான தாக்கத்தை அவதானிக்கப் போகின்றோம். சோடியம் வளியுடனும் நீருடனும் மிக உக்கிரமான தாக்கத்தை காட்டுவதன் காரணமாக மண்ணெண்ணெய் அல்லது பறவின் எண்ணெயினுள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இதன் மீது பொதுவாக மெழுகு படை பூசப்பட்டிருக்கும். சோடியம் பளபளப்பான உலோகம் ஆகும். கத்தியினால் வெட்டுப்படக்கூடிய அளவிற்கு மிகவும் மென்மையானது. சோடியம் கத்தியினால் சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படுகின்றது. வெட்டப்பட்ட சோடியமானது பினோத்தரின் காட்டி கலக்கப்பட்டிருக்கின்ற நீரினுள் போடப்படுகிறது. போடப்பட்டதும் சோடியம் உடனடியாக கோள வடிவாக மாறுவதுடன் அங்கும் இங்கும் இஸ் என்ற ஒலியுடன் அசைவதை நாம் காண்கின்றோம். உண்டாகும் சோடியம் ஐதரோட்சைட்டு கரைசல் காரம் என்பதால் பினோத்தரின் காட்டியுடன் இளம் சிவப்பு நிறத்தை தருகிறது. இப்போது சோடியத்தை நாம் கொதி நீரினுள் போடுவோம். அவ்வாறு போடும்போது வெடித்து எரிவதை நாம் காண முடியும். பெருமளவு சோடியத்தை நாம் பயன்படுத்துவோம். தாக்கம் அபாயகரமானதாக இருக்கும். எனவே இத்தாக்கமானது ஆய்வுக்கூடங்களில் செய்வதை நாம் பொதுவாக தவிர்ப்பது சிறந்ததாகும். நாம் இப்போது சோடியத்தின் நீருடனான தாக்கத்தை அவதானித்தோம். பின்வரும் அவதானங்கள் எமக்கு கிடைத்தன. 1. நீரில் மிதக்கும். 2. கோள வடிவாக மாறும். 3. இஸ் என்ற ஒலியுடன் அங்கும் இங்கும் அசையும். 4. ஐதரசன் வாயுவை வெளியேற்றும். 5. தடைப்படும் போது வெடித்து எரியும். சோடியம் சக நீர் விளைவு சோடியம் ஐதரோட்சைட்டு சக ஐதரசன் வாயு 2Na சக 2H2O விளைவு 2NaOH சக H2. மக்னீசியத்தின் நீருடனான தாக்கம். மாணவர்களே, நாம் இப்போது மக்னீசியத்தினுடைய நீருடனான தாக்கத்தை அவதானிப்போம். இதற்காக நாம் மக்னீசிய நாடாவில் சிறு துண்டை பயன்படுத்துவோம். தாக்கத்துக்கு முன்பாக மக்னீசிய நாடாவானது அரத்தாளினால் நன்கு உரோஞ்சப்படுதல் வேண்டும். இதன்போது பளபளப்பான மேற்பரப்பு உண்டாவதை நாம் இனம் காண முடியும். மக்னீசிய நாடா உலோகம் என்பதால் மின்னை கடத்தும். வளையக்கூடியது. மக்னீசிய நாடா சாதாரண நீரினுள் போடப்படுகின்ற போது தாக்கம் எதுவும் இடம்பெறுவதில்லை. இப்போது மக்னீசிய நாடாவானது பன்சன் சுவாலையினால் வெப்பமேற்றப்படும் போது நீர் கொதிநீராக மாற்றப்படுவதன் காரணமாக தாக்கம் இடம்பெறுவதை நாம் அவதானிக்கின்றோம். இவ்வாறு தாக்கம் இடம்பெறும்போது மக்னீசியம் ஐதரோட்சைட்டு கார கரைசல் உண்டாகும். ஏற்கனவே நீரினுள் பினோத்தரின் காட்டி கலக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மென் சிவப்பு நிறம் உண்டாவதை நாம் இனம் காண முடியும்.
மக்னீசியம் கொதிநீருடன் தாக்கமடைந்து மக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் தருகிறது. எமது அவதானத்தில் இருந்து நாம் பின் வருவனவற்றை இனம் கண்டோம். மக்னீசியம் கொதி நீருடன் தாக்கமடைந்து மக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் தரும். மக்னீசியம் சக நீர் விளைவு மக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டு சக ஐதரசன் வாயு. Mg சக 2H2O விளைவு MgOH twice சக H2. மக்னீசியம் கொதிநீராவியுடன் உக்கிரமாக தாக்கமடைந்து மக்னீசியம் ஒட்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் தரும். மக்னீசியம் சக நீர் விளைவு மக்னீசியம் ஒட்சைட்டு சக ஐதரசன் வாயு. Mg சக H2O விளைவு MgO சக H2. இங்கு நாம் மக்னீசியம் கொதிநீருடன் மக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டையும் கொதிநீராவியுடன் ஒட்சைட்டையும் தருகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாகம் Zn அலுமினியம் Al என்பன குளிர் நீருடனோ கொதி நீருடனோ தாக்கம் அடைவதில்லை. கொதிநீராவியுடன் வெப்பமேற்றும் போது அவ் உலோகத்தின் ஒட்சைட்டை தரும். நாகம் சக நீர் விளைவு நாக ஒட்சைட்டு சக ஐதரசன் வாயு. Zn சக H2O விளைவு ZnO சக H2. அலுமினியம் சக நீர் விளைவு அலுமினியம் ஒட்சைட்டு சக ஐதரசன் வாயு. 2Al சக 3H2O விளைவு Al2O3 சக 3H2. இரும்பானது கொதி நீருடன் தாக்கமடைந்து இரும்பு ஒட்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் தரும். இரும்பு சக நீர் விளைவு இரும்பு ஒட்சைட்டு சக ஐதரசன் வாயு. 2Fe சக 4H2O விளைவு Fe2O4 சக 4H2. வெள்ளி Ag பிளாட்டினம் Pt பொன் Au என்பன குளிர் நீருடனோ கொதி நீருடனோ நீராவியுடனோ தாக்கம் அடைவதில்லை. முற்றாக திறக்கப்படாத மென்பான கொள்கலன் ஒன்றுடன் ஐதரோகுளோரிக் அமிலத்தின் தாக்கத்தை காட்டுவதற்காக இப்பரிசோதனை இங்கு செய்யப்படுகிறது. தாக்கம் ஆரம்பிக்கின்ற வேளையில் வாய்க்குமிழ்கள் மெதுவாக வர ஆரம்பிக்கின்றன. தொடர்ச்சியாக வாய்க்குமிழ்களின் வரவு அதிகரிக்கிறது. வாய்க்குமிழ்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் அவற்றின் பருமன் ஒன்று சேர்ந்து பெரிதாவதையும் நாம் காண்கின்றோம். இங்கே நுரைத்தல் இடம்பெறுகிறது. காரணம், மின்பானத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள கொள்கலன் அடிப்படையும் போது மின்பானம் வெளியேறுகிறது. ஏற்கனவே மின்பானம் கார்போனிக் அமிலத்தை கொண்டிருக்கிறது. இங்கு கார்பன் ஒட்சைட்டு மின்பானத்தில் நிரப்பப்படுகின்ற போது அது கரைந்து கார்போனிக் அமிலமாக மாறும். இதன் காரணமாக மின்பானம் சிறிது சுவை ஊட்டப்படுவதுடன் அமிலத்தன்மையினால் அது பழுதடைவது தடுக்கப்படும். இப்போது அந்த அமில இயல்பு ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் கரையும் போது செறிவு அதிகரிக்கப்பட்டு தாக்கம் உக்கிரமடைவதை நாம் காண்கின்றோம். மிக வேகமாக தாக்கம் நடைபெறுகிறது.
எனவே மாணவர்களே, நாம் மிக அதிகளவில் மின்பானம் அருந்துகின்ற போது எமது உடலிற்கு யாது நடைபெறும் என்பதையும் நாம் இச்சந்தர்ப்பத்திலே கவனத்தில் கொள்வது மிகவும் நன்று. அமிலத்தன்மை கூடிய கடும் நிறமுள்ள மின்பானங்கள் உடலுக்கு ஆபத்தானவையாக இருக்கின்றன. எனவே அவற்றை நாம் அளவோடு பயன்படுத்துவது மிகவும் சிறந்ததொன்றாகும். இப்பொழுது தாக்கம் முற்று பெற்று அமிலம் நடுநிலையாக்கப்படுவதன் காரணமாகவும் செறிவு குறைவதன் காரணமாகவும் மெதுவாக நிறுத்தப்படுவதை நாம் காண்கின்றோம். இறுதியில் முற்றாக பானத்துடைய கீழ்ப்பகுதி வெடிக்கிறது. அப்போது மிக அதிக எண்ணிக்கையிலான பானம் வெளியேறி மேல் நோக்கி கொள்கலன் தள்ளப்படுவதை நாம் காண்கின்றோம். உலோகங்கள் பின்வரும் 4 வகையான தாக்கங்களை காட்டுகின்றன. 1. வளியுடனான தாக்கம். 2. நீருடனான தாக்கம். 3. அமிலங்களுடனான தாக்கம். 4. உப்புகளுடனான தாக்கம். இங்கே உள்ள அமிலங்களை எங்களால் இனம் காண முடியுமா? ஆய்வு கூடங்களில் காணப்படும் ஐதரோகுளோரிக் அமிலம் HCl, சல்பூரிக் அமிலம் H2SO4, நைட்ரிக் அமிலம் HNO3 ஆகும். உலோகங்களின் இவற்றுடனான தாக்கங்களை நாம் இன்று கற்கப் போகின்றோம். அமிலங்கள் ஆபத்தானவை என்பதால் ஐதான நிலையிலேயே இவற்றை பயன்படுத்துவோம். ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கங்கள். மாணவர்களே, நாம் இப்போது ஆய்வுகூடத்தில் அலுமினியம், செப்பு, இரும்பு, மக்னீசியம், நாகம் ஆகிய உலோகங்களின் ஐதரோகுளோரிக் அமிலத்துடனான தாக்கத்தை அவதானிக்கப் போகின்றோம். இங்கு பரிசோதனை குழாயினுள் அவ்வுலோகங்கள் எடுக்கப்பட்டு அமிலங்கள் விடப்படுகின்றன. இங்கு பரிசோதனை குழாயினுள் உலோகங்கள் எடுக்கப்பட்டு ஐதரோகுளோரிக் அமிலம் விடப்படுகின்றது. தாக்கம் நடைபெறுவதை எம்மால் இனம் காண முடியும். ஏனைய உலோகங்களுடன் ஒப்பிடும்போது மக்னீசியத்துடனான தாக்கம் அதிகமாக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கு அடுத்ததாக நாகத்தினுடைய தாக்கம் இருப்பதை எம்மால் இனம் காண முடியும். அவதானத்தை கொண்டு உலோகங்கள் எவ்வாறு அமிலங்களுடன் தாக்கமடைகின்றன என்பதை நாம் இப்போது அறிந்து கொள்ள முடியும். மக்னீசியமானது கூடுதலான தாக்கத்தை காட்டுகின்றது. இங்கு பயன்படுத்தப்படுகின்ற அமிலம் ஐதான நிலையிலேயே பயன்படுத்தப்படுகின்றது. பொதுவாக செறிந்த நிலையில் அமிலங்களை பயன்படுத்தும் போது உலோகங்கள் விரைவாக தாக்கமடையும். ஆய்வுகூடத்தில் செறிந்த நிலையில் அமிலங்கள் பயன்படுத்தப்படுவது ஆபத்தானதாக இருப்பதன் காரணமாக ஐதாக்கப்பட்ட நிலையிலேயே பயன்படுத்தப்படுகின்றது. தாக்கம் விரைவாக நடைபெறுவதற்காக தொகுதி கலக்கப்படுதல் நன்று. தாக்கம் மிக மெதுவாக நடைபெறுகிறது.
தாக்கம் நடைபெறவில்லை. மெதுவாக நடைபெறுகிறது. மக்னீசியத்தில் வேகமாக நடைபெறுகிறது. நாகத்தில் ஓரளவு வேகமாக நடைபெறுகிறது. ஐதான ஐதரோகுளோரிக் அமிலமானது அலுமினியத்துடன் மிக மெதுவான தாக்கத்தை காட்டுகிறது. செப்பு, இரும்பு ஆகியன ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கத்தை காட்டவில்லை. மக்னீசியம், நாகம் ஆகியன ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் வேறுடனான தாக்கத்தை காட்டின என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். உலோகங்களின் அமிலங்களுடனான தாக்கத்தை அவதானித்த நாம் இப்போது உலோகங்களுக்கும் ஐதரோகுளோரிக் அமிலத்திற்கும் இடையே நடைபெற்ற தாக்கத்தின் மூலம் பெற்ற அவதானங்களையும் தாக்கத்தையும் அட்டவணை ஒன்றின் மூலமாக அவதானிப்போம். மக்னீசியம் தாக்கத்தின் போது வேகமாக வாயு குமிழ்கள் வெளியேறும். Mg சக 2HCl விளைவு MgCl2 சக H2. அலுமினியம் தாக்கத்தின் போது வேகமாக வாயு குமிழிகள் வெளியேறும். 2Al சக 6HCl விளைவு 2AlCl3 சக 3H2. நாகம் தாக்கத்தின் போது வேகமாக வாயு குமிழிகள் வெளியேறும். Zn சக 2HCl விளைவு ZnCl2 சக H2. இரும்பு தாக்கத்தின் போது மெதுவாக வாயு குமிழிகள் வெளியேறும். Fe சக 2HCl விளைவு FeCl2 சக H2. செப்பு ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கம் அடைவதில்லை. HCl வாயு நிலையில் காணப்படும் போது ஐதரசன் குளோரைட்டு எனப்படும். இதனை நாம் இரசாயன பிணைப்புகளின் போது அறிந்திருக்கிறோம். HCl திரவ நிலையில் காணப்படும் போது ஐதரோகுளோரிக் அமிலம் எனப்படும். சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலத்தின் தாக்கங்கள். எமது ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் பெரும்பாலான உலோகங்கள் ஐதான சல்பூரிக் அமிலம் H2SO4 ஐதான நைட்ரிக் அமிலத்துடன் HNO3 தாக்கம் புரியும். ஐதரசன் வாயுவை தரும். அமிலங்கள் செறிந்த நிலையில் உள்ளபோது கந்தக வீரோட்சைட் SO2, நைதரசன் ஈரோட்சைட் NO2 போன்ற வாயு விளைபொருட்களை தரும். பொட்டாசியம், சோடியம் போன்ற உலோகங்கள் அமிலங்களுடன் மிகவும் உக்கிரமான தாக்கத்தை காட்டும். இது மிகவும் ஆபத்தானது. எனவே ஆய்வுக்கூடத்தில் இவை தவிர்க்கப்படுகின்றது. உலோகங்களின் உப்புக்களுடன் தாக்கங்கள். பாடசாலை மாணவர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற பரிசோதனை அமைப்பொன்று இங்கு காணப்படுகிறது. இப்பரிசோதனையிலே மாணவர்கள் செப்பு சல்பேட்டுடன் நாகத்தை கலக்கிறார்கள். செப்பு சல்பேட்டினுடைய நிறம் இளநீல நிறம் ஆகும். இங்கு ஐதான செப்பு சல்பேட்டு கரைசல் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக அவர்கள் தொகுதியை தொடர்ச்சியாக கலக்க வேண்டி இருக்கிறது. இள நீல நிறம் படிப்படியாக குறைந்து கொண்டு போவதையும் செங்கவில நிறமான வீழ்வடிவு தோன்றுவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது.
கரைசல் நிறம் அற்றதாக மாறுகிறது. நிறமற்ற கரைசல் செங்கவில வீழ்படிவு. உலோகங்களின் உப்புக்களுடன் தாக்கங்கள். முதலில் உலோக உப்புகள் என்றால் என்ன என சிந்திப்போம். உலோகங்களின் குளோரைட்டுகள், சல்பேட்டுகள், நைட்ரேட்டுகள், பொசுபேட்டுகள் போன்றவை உலோக உப்புகள் ஆகும். இப்போது நாம் நாகத்தின் செப்பு சல்பேட்டுடனான தாக்கத்தை கருதுவோம். நாகம் சக செப்பு சல்பேட்டு விளைவு நாக சல்பேட்டு சக செப்பு. சட்டன் சக CuSO4 விளைவு சட்டன் SO4 சக Cu. நாகம் உலோகமாகும். செப்பு சல்பேட்டு உப்பு கரைசல் ஆகும். இத்தாக்கத்தில் பின்வரும் அவதானங்களை நாம் இனம் காண முடியும். 1. கரைசலின் நீல நிறம் படிப்படியாக குறையும். 2. செங்கபில நிற வீழ்படிவு தோன்றும். நாகத்திற்கும் செப்பு சல்பேட்டிற்கும் இடையான தாக்கம் பற்றி நாம் மேலும் ஆராய்வோம். நாகம் சக செப்பு சல்பேட்டு விளைவு நாக சல்பேட்டு சக செப்பு. சட்டன் சக CuSO4 விளைவு சட்டன் SO4 சக Cu. சட்டனானது SO4உடன் இணைகிறது. அவ்வாறு இணையும் போது சட்டன் SO4 தோன்றுகிறது. இச்சந்தர்ப்பத்திலே CuSO4இல் காணப்படும் Cuவானது இடம்பெயர்க்கப்படுகிறது. இங்கு இடம்பெறுவது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமாகும். செப்பு சல்பேட்டை விட நாகம் தாக்குதிறன் கூடியது. எனவே செப்பு சல்பேட்டில் இருந்து செப்பை இடம்பெயர்க்கும். மாறாக செப்பினால் நாகத்தை இடம்பெயர்க்க முடியாது. காரணம் செப்பின் தாக்குதிறன் நாகத்திலும் குறைவாகும்.